இப்ப இருக்க பசங்க வந்து என்ன அப்படின்னா, அ ஆன்மீகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அது ஒரு பகுதி. அம்மா, அப்பா கோயிலுக்கு கூப்பிட்டா போலாம். ஏதாச்சும் ஒரு அக்கேஷன் வந்தா வந்து போலாம். ஸோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து தைப்பூசம் வந்தா போலாம். இல்ல வந்து கிறிஸ்மஸ் வந்தா சர்ச் போலாம். இல்லைன்னா வந்து ஒரு ரம்ஜான் வருதுன்னா, அந்த டயத்துல மட்டும் நம்ம ஒரு விஷயத்த அணுகலாம் அப்படின்னு பசங்க இருக்காங்க. பட் வந்து இப்ப இருக்க காலகட்ட பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே வந்து அன்றாட வாழ்க்கையில அவங்க ஆன்மீக பகுதிய வந்து சேர்த்திக்கணும். அவங்க ஏன் சேர்த்திக்காம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனரீதியான சில பிரச்சனைகள்லாம் வந்து இத வந்து ஈடுபட விட மாட்டேது. ஏன்னா, அவங்க அந்த பாதையில வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டு. அந்த பகுதி தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணும். அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. பட் வந்து அந்த பார்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு டெம்பரவரி சந்தோஷம் மட்டும் தான். பெர்மனன்ட்டா சந்தோஷம் வேணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்து ஆன்மீக ரீதியா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணி ஆகணும். அப்பனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில மேன்மேலும் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அவங்க சந்திக்க நேரிடும். வெற்றி அடைய நேரிடும். ஓகே சார். நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர வந்து அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப இருக்கிற பசங்க கிட்ட பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்ல போனோம்னா ஒரு 10% வந்து வச்சுக்கலாம். ஓகே. நான் அந்த 10% ஏன் சொல்றேன்னா, திருப்பி அதுதான். இந்த பேரண்ட்ஸோட தூண்டுதல் படி அவங்க கோயிலுக்கு போறாங்களே, அந்த விஷயத்த பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, கோயிலுக்கு போறத வந்து ஒரு சயின்டிஃபிக்கா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா, இப்ப இருக்க பசங்களுக்கு சயின்ஸ் நல்லாவே தெரியும். ஆமா. எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழ விழுகுது, எப்படி வந்து ஒரு ஃப்ளைட் பறக்குது, எப்படி கப்பல் வந்து கடல்ல வந்து அழகா செயில் ஆகுது அப்படின்னு சயின்டிஃபிக்கான நெறைய விஷயங்கள்லாம் தெரியும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்மிக் ரேஸு இந்த யுனிவர்ஸோட அவங்க கனெக்ட் பண்ணி படிக்கலாம். கனெக்ட் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து கத்துக்கலாம். அப்படி அவங்க பண்ணா அப்படின்னா, நாளைக்கு மீறி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜிக்கல் விஷயமும், அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த பக்தியோ, இல்ல வந்து அவங்க நினைக்கக்கூடிய சயின்ஸோ வந்து கனெக்ட் ஆகும்.